ஹலோ. 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 விஜய் டிவி புகழுங்களா? ஆமா சொல்லுங்க சார். சார் நான் வந்து வண்டலூர்லேருந்து வளர பேசுறேன் சார். வண்டலூர். சொல்லுங்க சார். அதான் வந்து நம்ம ஃப்ரெண்டு வண்ணத்து பூச்சி நம்பர் கொடுத்தாப்ல. உங்ககிட்ட பேசலாமா? ஃப்ரீயா இருக்கீங்களா சார்? சொல்லுங்க சொல்லுங்க சார். நம்ம எப்படி இந்த லாக்டவுன்ல ஃப்ரீயா தான் இருப்பீங்க, நல்லா தெரியும். ஒன்றும் இல்லை சார், ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணணும், ஒரு ஆக்டிங் கோர்ஸ் ஒன்று பண்ணணும். அதை பற்றி கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும், டீட்டெயிலாக பேசலாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சார். விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சரி சார். அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஆக்டிங் கோர்ஸ் மாதிரி நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் விசாரிச்சோம், யாரு வந்து இது மாதிரி ஆக்டிங்லாம் நல்லா பண்ணுவா அப்படின்னு சொல்லி விசாரிச்சோம். நைட் இந்த 10 மணிக்கு நீங்க சமயக்காரனா வரீங்களா சார் டிவில? அதுல பார்த்தோம், நல்லா சமைக்கிறீங்க. அவர் இல்லாம அந்த மூஞ்சில இந்த அந்த முக பாவனை எல்லாம் சொல்லுவாங்களா சார், அதெல்லாம் போட்டு ஒரு மூஞ்சில வந்து 30 சிவாஜி, 40 எம்ஜிஆரை வந்து அப்படியே அடிச்சு நவுத்துறீங்க. ஸோ அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா சார் வரதுக்கு? சார் இப்ப எப்படி சார் வர முடியும் லாக்டவுன்ல? இல்ல இப்ப வர முடியாது சார். என்ன சார் தூங்கிட்டு இருக்கீங்களா சார்? ஆமா சார். இல்ல சார், என்ன 12 மணி வரைக்கும் தூங்குறீங்களா சார்? ஏன் சார் 12 மணி வரைக்கும் தூங்குறீங்க? என்ன விஷயம் சார்? இல்ல இப்ப காலைல 8 மணிக்கு வந்து இப்ப எந்த ஆபீஸ் சார் போகுது? இல்ல சார், முந்தானத்து 8 மணிக்கு ஆயிடுச்சிருந்தா போய் கியூல நின்றுக்கலாம் ஒயின் ஷாப்ல. சோ கியூல நிக்காம நீங்க லீவ்ல இருக்கனால தான் அப்படி இருக்கீங்க போல. பரவாயில்ல சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல சார். ஒன்றும் பிரச்சனை இல்ல. சார் நீங்க எதுக்கு கால் பண்ணீங்களோ அதை சொல்லுங்க. பேமெண்ட்லாம் எவ்வளவு சார் வெளில வாங்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார். என்ன இல்ல நீங்க நீங்க சொல்லுங்க சார். நீங்க தான் வாங்கிட்டு இருக்கீங்க, நாங்க தான் கொடுக்குறோம். நீங்க இது நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும், என்னன்னு பேசிக்கலாம். கரெக்டா எதை வாங்கிட்டு இருக்கீங்க, எதை கொடுக்குறோம், கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. ஏங்க அது இல்லைங்க, அது உங்க பர்சனல். நான் பர்சனல் பேச முடியாது, ப்ரொஃபஷனலா பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் வாங்குறீங்க என்ன தெரிஞ்சுன்னா நான் பசங்கள்ட்ட பேசி நான் சொல்லுவேன் சார். இல்ல சார், இது எப்படி என்னன்றது எனக்கு தெரியல. நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு பண்ணி விடுறீங்களா? சார் எப்படி என்னன்னு தெரியாதுன்னா, உங்களுக்கு சமைக்க கூட தான் தெரியாது. அந்த சோலை போய் நீங்க சமைக்கலையா? நீங்க வெளில வாங்குவீங்களா சார்? இப்ப நீங்க யாரு பேசுறது? நீங்க சார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்ப சார் உங்களுக்கு தெரியுமா? சார் உங்க அதான் சார் பேமெண்ட் தெரியாதாலும் சார் கேட்கறேன். இல்லைன்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பேமெண்ட் கொடுத்துட மாட்டேனா? எப்படி என்ன பண்ணணும், எவ்வளவு நேரம் ஒர்க்கு, எப்படி அது மாதிரி சொல்லுங்க. சார் இது என்ன கொளுத்து வழியா சார்? இது எவ்வளவு நேரம் ஒர்க் என்ன சொல்றதுக்கு? சும்மா சார் டெய்லி ஒரு 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 1 ஹவர் சார். நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க எவ்வளவு நாள் டிராவலா ஜேர்னில வந்திருப்பீங்களா சார்? அந்த ஜேர்னியை வந்து 1 ஹவர் நீங்க ஆக்டிங் மூலயமா வந்து எப்படி வந்து அழுகிறது, எப்படி வந்து சிரிக்கிறது, இது மாதிரி வந்து இந்த பசங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிங் க்ளோஸா எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சார் பசங்க. சொல்லுங்க சார். அதான் சார், அதான் நீங்க நம்ம எது கொடுத்தாலும் வாங்கிப்பீங்களா சார்? புரியல. இல்ல சார், அதான் எவ்வளவு பேமெண்ட் என்னன்னு கேட்டீங்களே, அதான் எவ்வளவு பேமெண்ட் சொல்லலாமா சார்? எங்க சொல்லுங்க. பேமெண்ட் சொல்லுங்க. அதான் சார், 4 நாளைக்கு சேர்த்து வெத்தலை பாக்கோட சேர்த்து ஒரு 75 ரூபா தரோம் சார். 75 ரூபா. ஏங்க யாருங்க காலைல கால் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நீங்க மட்டும் டிவில வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க கால் பண்ணதுக்கு போய் இப்படி பேசுறீங்களா சார்? ஏன் சார் ஃபர்ஸ்ட் காலையில உள்ள தூங்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிங் கோர்ஸ்னு மரியாதையா மதிச்சு பேசுறோம். நீங்க வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்படுற பசங்க சார். ஏதோ உங்களை மாதிரி டிவில உங்களை மாதிரி பார்த்து தான் உங்களை மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு பசங்க சொன்னதால தான் உங்களுக்கு கால் பண்றோம். வாங்க சரி வாங்க, நீங்களே நடிச்சு நீங்களே வாங்க கஷ்டப்பட்டு. சார் அப்ப நாங்க பாக்காதனால நீங்க வந்தீங்களா சார்? நீங்களே மட்டுமா உங்க டிவில பட்டினது நீங்களே பர்ஃபார்ம் பண்ணி பார்த்தா வந்தீங்க? நாங்களாம் பார்த்தனால தான் சார் நீங்க வந்தீங்க. என்ன சார்? இது கொஞ்சம் தான் இப்ப சும்மா கால் பண்ணிட்டு நீங்களே கால் பண்ணிட்டு அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ்ன்ட்டு. பின்ன என்ன முட்டை கோர்ஸா சார்? அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ்னா அது ஒரு படிக்கிற கோர்ஸ். அதனாலதான் சொல்லி நிக்கிறோம். யார் நீங்க ஈவென்ட் மேனேஜரா நீங்க? ஆமா சார், நம்ம மஞ்சள் நாடு பண்ணிருக்கேன். இப்ப 8 ஆயாக்களுக்கு கருமாதி பண்ணிருக்கேன். எதா இருந்தாலும் சொல்லுங்க, உங்களுக்கு சீப் ரேட்ல பண்ணிடலாம். தயவுசெய்து சார் போன் நீங்க வைங்க சார், நான் கூப்பிடுறேன் சார். சார் போன் இந்த மாசம் வைக்க மாட்டேன் சார். அடுத்த மாசம் தான் காசு இல்ல, அடுத்த மாசம் தான் சேர்த்துக்கிட்டு வைப்பேன். நீங்க சொன்னீங்கன்னா உடனே அப்பாயின்மெண்ட்டை பிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஜூம் கால்லே உங்க பேமெண்ட்டோட குரூம் பண்ணிடலாம் சார் உங்களை. இல்ல நீங்க எப்படியும் காசுக்கே சோத்துக்கே வழி இல்லாம தான் வீட்டுல இருப்பீங்கன்னு தெரியும். பசங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க லாக்டவுன் அப்ப வந்து அவருக்கெல்லாம் காசு எல்லாம் வராது, சம்பளம் இருக்காது, எந்த அமௌண்ட் கொடுத்தாலும் வாங்கிப்பாப்ல. ஏன் அந்த சொன்னா அவங்களே போயிட்டு ஆக்டிங் கிளாஸ் எடுக்க சொல்லுங்க. அப்போதைக்கு சார் நீங்க விஜய் டிவில இருக்கீங்க, அப்ப அவங்களே விஜய் டிவில நடிக்க வைக்கலாம் சார். சார் என்ன சார் உங்க டிவில பாத்துருக்க அப்படி அழுத்துக்கிட்டு பேசுறீங்களா சார்? அழுத்துக்கிட்டு பேசுறேங்க, நான் என்ன சொல்றதுன்னே தெரியலங்க எனக்கு. முன்னாடி பார்க்க உங்க பேஸ் வந்து சாஃப்டா இருந்தது சார். இந்த லாக்டவுன் முடியறதுக்குள்ள அப்படி அழகா புசு அப்படி 10 நாள் போய்த்த பப்பாளி பழம் மாதிரி ஃப்ரெஷ் ஆயிட்டீங்க சார். எப்படி சார்? மரத்துக்கு தண்ணி ஊத்தி கரெக்டா வளர்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஏதோ நீங்க ஏன் யாரு போன் பண்றது ஒன்னு பொருள் எனக்கு யார கலாய்க்கிற மாதிரி இருக்கு. ஈவென்ட் மேனேஜர்ன்றீங்க, மலாய் குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு கலாய்க்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சீங்க பாத்தீங்களா சார்? அங்கதான் சார் நீங்க நிக்கிறீங்க. மலாய் குரங்கா? மாமா யாரு மாமா? எட்டிக்கிளி மாமா. எனக்கு நீங்க இந்த வண்டலூர் வனவிலங்கு வண்ணத்து போச்சுன்னு சொன்னப்பே எனக்கு லைட்டா ஏதாச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேல எனக்கு இதாயிடுச்சுதான் நான் வந்தேன். செகண்ட் அந்த இதுல வந்தது என்ன இப்ப அவங்கள நடிக்க சொல்லு அப்படின்ட்டு நான் யாரு இந்த மாதிரி யாரு கலாய்க்கிறது கால சரியான தூக்கத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல.
ஐயால நீ மதிய நேரத்துல கால் பண்ணிருக்கணும். சரி மாமா, சரி மாமா, சரி தூங்கு தூங்கு மாமா.